ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சட்னியில் இந்த கார சட்னியும் ஒன்று. நான் சொல்கிற இதே அளவுகளோட செய்யும்போது 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதி காரினால். அட்டகாசமான சுவையில் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இட்லி, தோசை, பணியாரத்துக்கு செம்ம காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 காரமான மிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய். இந்த காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இந்த காஷ்மீரி மிளகாய் அவ்வளவா காரம் கொடுக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். மிதமான தீயிலேயே நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயிலேயே 8லிருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதாவது 250 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை கட் பண்ணாம முழுசா சேர்த்துருக்கனால மிதமான தீயிலேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா ஒரு 2 முறை மட்டும் கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம இதை ஒரு தட்டுல மாத்திட்டு நல்லா ஆற வைக்க வேண்டியதுதான். ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.